இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாணியில் அடி வாங்குவார், சேரில் அடி வாங்குவார், ஜட்டியோட ஓடுவார். இந்த மாதிரி ஒரு கலைஞர்லாம் கிடையாது, கஷ்டம். நடுவர் ரோட்டில் ஆக்ஷன் சொல்லிட்டா போதும், ஜட்டியோட கூட ஓட ரெடி. நம்மளுக்கு தேவை நடிப்பு, பார்க்க தான் யார் ரெடியாக. பார்க்குற எல்லாருமே என்னப்பா இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன், யூடியூப்ல வீடியோ போடுறேன், சொல்கிறாங்க. இவர் வீட்டில் கடைக்காரங்களாம் கீழே நிற்கிறாங்க. டீ வாங்குறதுக்கு 40-50 நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம். அதாவது டிக்ஷனரியில் இல்லாத கெட்ட வார்த்தைகளை அதில் இல்லை, எல்லா வார்த்தையும் தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு வார்த்தையை போட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு தூங்குற அப்பாவுக்கு கால் மிதிக்கிற கண்டென்ட்டு அது யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கால் மிதிப்போம், என் தம்பி மிதிப்பான், எங்களுடைய தங்கச்சி மிதிப்பாங்க, நானும் எங்கள் அப்பா கால் மிதிப்பேன். கால் மிதிக்கிறது ஒரு கண்டென்ட்டு, அதில் ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம். இவர் கால் மிதிக்க சொல்லுவார், அவனை முதுகு மிதிக்க சொல்லுவார். இவன் ஓடி வரும், அப்பா நான் எங்கே மிதிக்க, உனக்கு எங்கே தோணாங்க மிதிக்கிறேன் அப்படின்னு கழுத்தில் மிதிச்சு கொண்டுருவோம். வீராடாக்ஸ் நேருக்கு வணக்கம். நீ நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி யாருன்னா நெக்ஸ்ட் லெவல் 5 வந்து மாமா மாப்பிள்ளைகள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு. உங்களோட இன்ஸ்டா பேர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அது என்ன நெக்ஸ்ட் லெவல் 5G நல்ல பேரே கிடைக்கல, இல்லை ஏதோ தான் வச்சுட்டிங்களா? அது நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா என்னன்னா, நெக்ஸ்ட் லெவல் அதாவது அடுத்த கட்டம். நம்ம எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட் லெவல். அது 5 அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்லேயே உயர்ந்தது 5 ஸ்டார். 5 ஸ்டார் தாண்டி ஸ்டார் கிடையாது. நீங்கள் ஒரு ஏசி எடுத்தீங்கன்னா 5 ஸ்டாரில் இருக்கும், நீங்கள் 5 ஸ்டார் சாக்லேட் எடுத்தீங்கன்னா 5 ஸ்டார் தான் இருக்கும். அப்போது 5 ஸ்டார். அதனால நெக்ஸ்ட் லெவல் 5. 5 பேர் வச்சுக்கலாம், 4 பேர் தானே இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கோம். சோஃபா பார்த்தது, அதனால சோஃபா பார்த்ததுனால 4 பேர் வந்துட்டீங்க. ஓகே. நீங்களும் என்ன வேலை பார்த்துருந்தீங்க ஸ்டார்டிங்கில்? நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டிட்டீங்க. நீங்கள்? நானும் ஆட்டோ தான். எல்லாருமே ஆட்டோ தான் ஓட்டுறீங்க? இல்லை, நான் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர். இப்போ பார்ட் டைமில் ஜொமேட்டோ ஓட்டுவேன், ஈவெண்ட் அசிஸ்டண்ட்டாகவும் போகும். உங்களுக்குலாம் யார் இதில் ஒருங்கிணைத்தது, நம்ம பண்ணலாம் இன்ஸ்டா ஆரம்பிச்சு இப்படி ஒரு பேஜ் போடலாம்? இல்லை, நெக்ஸ்ட் லெவல் 5ஓட ஆர்கனைசர்னா பரத் தான். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இல்லை, அவன் தனியாக பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம், ஒன்றா சேர்ந்தோம். ஓகே. நீங்கள் தான் இப்போ அட்மின். உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு எப்படி நீங்கள் பண்ணணும்னு? நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இந்த காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த சேனல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் காமெடி ஷோஸ்க்குலாம் ரைட்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நமக்கு இந்த ஆக்டிங் டைரக்டிங்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் கூத்துப்பட்டுற ஆர்டிஸ்ட்டு, அவனும் கூத்துப்பட்டுற ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா நாங்களாம் ஒரு 5 வருஷமாக கூத்துப்பட்டுறையில் தான் இருந்தோம். சரி, எனக்கு இது நம்ம ஒருத்தவங்க நம்பி இருக்கிறதுக்கு நம்மளே பண்ணிட்டு போயிடலாமே, நமக்கு தான் எல்லாமே வரும்ல, சரி நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதெல்லாம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக ஆரம்பித்தது தான் நெக்ஸ்ட் லெவல் 5 ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவர் வந்து மாமா, இவர் வந்து நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னா போல, இந்த மாதிரி என்னையும் நடிக்க வைங்க அப்படின்னா போல. சரி அப்படி நடிக்க வச்சோம். அப்புறம் அவன்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரிடா ஒரு இது பண்ண போகிறேன், நீ வந்து கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படி உருவானதான் நம்ம டீம். இவர் எப்படி சதீஷ் உங்களுக்கு எப்படி பழக்கமானாரு? சதீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பி. இவர் ஏரியாவில் கொஞ்சம் தவிரத்தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம், சரி, அதனால அப்படியே வீடியோவில் கூப்பிட்டு வாடா நெட்ரா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தமிழ் சினிமாவில். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பர்டிகுலராக இவரோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆப்டாக இருக்கும். இவனுமே அதே மாதிரி தான் ஒரு அடையாளன்றது. இப்போ நானும் அவனெலாம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி லட்சம் பேர் இருக்காங்க. இவனை மாதிரியும் இவரை மாதிரியும் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. அதனால ஓகே, நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணக்கூடியவங்களும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போகணும். ஓகே, இப்போ இவரை சொல்லிட்டீங்க. இவர் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சின்னதாக இருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அதில் வரும்போது? உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக இருக்காருப்பா, நடிக்க வச்ச சட்டை அப்படின்னு அவங்க தோணும்? அப்படிலாம் எதுவும் தோணுது இல்லை. அவன் பார்க்கதான் அப்படி இருப்பான். அவன் 25 வயசு ஆகுது. சாரி, நான் தம்பி நினைச்சிட்டேன். ஓகே, அவன் எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஓகே, உங்கள் சேனல்லே மெயின் முக்கிய அம்சம் யாருன்னா மாமா. வணக்கம். உங்கள் பேர்? ஓகே, மாமாங்க இடையில உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் இருந்தால் என்ன மாமான்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது ஒரு இன்சிடென்ட் இருக்கு ப்ரோ. என்னன்னா, நாங்கள் வந்து அப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். அப்போது அன்றைக்கி வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாமா, நாங்கள் 2 பேர் மாப்பிள்ளையாக நடிச்சிருப்போம். அதில் என்னென்னா,
நாங்கள் எங்களை சாவடிச்சுட்டு கவர்மெண்ட் கொடுக்குற 10 லட்சத்தை இவர் அமுக்கிறது தான் கண்டென்ட். அதில் இவர் மாமாவா அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் மாமான்னு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோவில் இருந்து தான் மாமான்னு ஐடென்டிட்டி ஆனது அந்த கள்ளக்குறிச்சி அந்த இதில் தான். உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம் யார் கிரியேட் பண்றா ஃபர்ஸ்ட்? அவங்கள தான் மெயினா பார்க்கணும். வித்தியாசமா இருக்கு. யார் இந்த கண்டென்ட் ரைட்டர் பிடிச்சி கூட்டிட்டு அப்படியே இருக்கு. யார் இந்த கண்டென்ட் ரைட்டர்? இல்லை ப்ரோ, கண்டென்ட் வந்து நான் தான் ரெடி பண்ணுவேன். நான் உங்களை தான் பிடிச்சிட்டு வரணும். இல்லை அப்படி இல்லை. அதாவது கண்டென்ட் எப்படின்னா அந்த கண்டென்ட் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கும். நம்ம வந்து நமக்குன்னு கண்டென்ட் பண்ணிக்கிறது இல்லை. அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் ஐப்பாக இருப்பார். நான் ஒரு கண்டென்ட் நான் யோசிச்சுங்களேன், தீபக்கிட்ட ஐடியா கேட்பேன், இந்த கண்டென்ட் இருக்குல்ல இது என்ன பண்ணலான்ட்டு. அப்போது அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். நாங்கள் 2 பேரும் சஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சாணியில் அடி வாங்குவார், சேரில் அடி வாங்குவார், ஜட்டியோட ஓடுவார். இந்த மாதிரி ஒரு கலைஞர்லாம் கிடையாது, கஷ்டம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒத்திக்க வச்சிட்டீங்க. இதுமாரி இப்போ நீங்கள் 4 பேர் ஒரு இதில் பண்ணுறது ஓகே, பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்காது. ஆனால் ஒரு கேமரா முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி நடிக்கணும். சப்போஸ் நான் வந்து சாணியால் அடி வாங்கியிருக்காரு, ஜட்டியோட ஓடி இருக்காரு, எப்படி அதெல்லாம் கேமரா பண்ணி பார்ப்போம்? எப்படி ஒத்திக்க வச்சிங்க ஃபர்ஸ்ட் அவரை? இல்லை ப்ரோ, அது என்னன்னா இவர் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. ஏன்னா அப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது கஷ்டம். இதை பார்க்குற அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ், நம்மளுடைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கணும். நம்மளுக்கு எப்படின்னா நடு ரோட்டில் ஆக்ஷன் சொல்லிட்டா போதும், ஜட்டியோட கூட ஓட ரெடி. நம்மளுக்கு தேவை நடிப்பு, பார்க்க தான் யார் ரெடியா. ஆமாம். ஓகே, இப்போ உங்களுக்கான இப்போ ஒரு இதான சொன்னால் நீங்கள் ஒரு எந்த வயசு போட்டாலும் 10 லட்சம் 15 லட்சம் போயிடுது. ஒரு சாதாரணமாக ஒரு 50,000 வச்சுருக்காங்களே 6 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்க எல்லாருமே. ஏன் நீங்கள் உங்களுக்கு அப்படியான வருமானம் வரது இல்லையா அதில்? இல்லை ப்ரோ, அதாவது நம்மளுக்கு என்னென்னா இன்னும் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகலை யூடியூப்பில். ஓகே, அது மானிட்டைஸ் ப்ராசஸில் இருக்குது. என்னென்னா யூடியூப்லேருந்து பின் இன்னும் வரல. அதுக்காக நம்ம மெயில் அனுப்பியிருக்கோம். யூடியூப்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பார்க்குற எல்லாருமே, நீங்களும் இல்லை, பார்க்குற எல்லாருமே என்னப்பா இன்ஸ்டாவில் வீடியோ போடுறேன், யூடியூப்பில் வீடியோ போடுறேன், சொல்கிறாங்க. இவர் வீட்டில் கடைக்காரங்களாம் கீழே நிற்கிறாங்க. டீ வாங்குறதுக்கே 40 50 நம்ம தான் எடுத்துகிட்டு வருவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்து டீ சாப்பிடுவோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதான் இது பண்ணணும்னு இந்த ஆர்வம்? ஏன்னா அது ஒரு ஈர்ப்பு ப்ரோ. அது என்னன்னா சினிமா மேலே வெறியா இருக்கிறவங்களுக்கு அதை நோக்கி தான் ஓடுறோம். நாங்கள் இந்த கஷ்டம்லாம் பெருசாக தெரியாது. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டாவது மக்களை சிரிக்க வைக்கணும். அவ்வளோ. ஏன்னா இவருக்குன்னு பார்த்தீங்க, மாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமாவுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. மாமாவுக்கு தான் ஃபேன்ஸே அதிகம். மாமா வந்தால் தான் வீடியோ நான் பார்க்கணும்ப்பா, இதெல்லாம் வரமாட்டேன்னு இருக்காங்க. ஓகே, இப்போது மெயினாக நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஒருத்தர் ஒரு ஏஜில் இருக்கீங்க. மாமா வந்து ஒரு 40 ப்ளஸ் இருப்பார். சரியா போச்சு. உண்மையாக சொல்லணும்னா மாமாவுக்கு ஒரு வயசு, உங்களுக்கு ஒரு வயசு, அவருக்கு ஒரு வயசு, எல்லாரும் ஒரு வயசு இருக்கீங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில இது தப்புகள் நடக்கும். ஷூட்டிங்கில் தப்பாக தான் நடக்கும். சில பேர் மாமா சரியாக நடிக்க மாட்டார், இல்லை அவர் சரியாக நடிக்க மாட்டார். ஒரு சமயம் வந்து வார்த்தையில் வந்துடும், மாமா சரியா நடியா அப்படின்னு வந்துடும்ல. அதெல்லாம் எப்படி? இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பழகி சொல்லி பழகிடுச்சு. அதாவது டிக்ஷனரியில் இல்லாத கெட்ட வார்த்தைகளை அதில் இல்லை. எல்லா வார்த்தையும் தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு வார்த்தையை கோட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நடக்கும். என்ன பெரிய மனுஷனா போயிட்டாரு, வேற ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஏதாவது கூப்பிடாதீங்க கோமா இருக்கு அப்படின்னு கோச்சிட்டு போய்க்கிறாரு அப்படின்னு பேச மாட்டாரு. ஓகே, நான் உங்களோட ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 6 மணி நேரமாக ஒரு வீடியோ ஷூட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், எல்லார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கணும், இது பண்ணணும், கேமராவில் எதுவுமே உங்களுக்கு சரியா இல்லை, இப்படிலாம் பண்ணி வீடியோ போடுறீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வரும்போது உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு எப்படி அது அஃபெக்ட் ஆகும்? உங்களுக்கு இல்லை நல்லா இல்லைன்னு கமெண்ட் வந்ததுன்னா நாங்கள் எப்பவுமே ஒரு சிம்பிள் அவன் சொல்லுவான் பாருங்களா, அதை சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை பார்க்குறோம், கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரே டைப் ஆஃப் ரிசீவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களா, பார்த்துப்போம், நல்லா இல்லையா, நல்லா இல்லை சொல்லுவாங்க. நான் வேற எதாவது கேள்விப்பட்டேன், கமெண்ட் நல்லா இல்லை, நீங்களே வேற ஐடியில் போய் திட்டிடுவீங்க அப்படியா? அப்படி சொல்லும்போது சிம்பிளாக நல்ல ஐடியா அப்படி இல்லை. 1000 பூ நல்லா போகலாம், அதில் ஒரு சிலது அள்ளி போகிறதான் செய்யும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். அதுக்கு நான் அதுக்காக எல்லா பூவும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது, சொல்கிறத ஒதுக்கி வச்சிருவோம். இப்போ நம்ம பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம். நம்ம கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணுறோம்ல. சிலர் வந்து என்னடா ஒரே மாதிரி பண்ணுறீங்க, வேற மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கிறதா. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா அதை போட்டு ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ நேரம் ஆட்டோ ஓட்டுவீங்க, எப்படி இருக்குது? இதில் கண்டென்ட் யோசிக்கிறது பெரிய விஷயம், நல்ல கண்டென்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. ஆட்டோ ஓட்டுறீங்க,
இதில் இதுக்குள்ளே எப்படி உங்களுக்கு இந்த கண்டென்ட் அடிக்கிற யோசிக்கிற ஐடியாலாம் வருது? அது என்னன்னா தூங்கும்போது திடீர்னு கண்டென்ட் வரும், குளிக்கும் போது திடீர்னு வரும் ப்ரோ. தூங்கும் போது வரும், குளிச்சுட்டு இருக்கும்போது வரும், அதை வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன். திடீர்னு மக்கள் லைவ்லியாக சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. என்னன்னா இந்த கருத்து சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ன்றதுனால காமெடிக்காகவே நம்ம பண்ணிட்டு இருக்கறனால கருத்து சொன்னா பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த கருத்தையே காமெடியா சொல்லணும். நீங்க என்னடா தெரிஞ்சிட்டீங்களா திடீர்னு? அதேதான், கருத்தையே காமெடியா சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கருத்தை காமெடியா சொல்ல முடியாது. அது வந்து விவேக் சாரால மட்டும் தான் முடியும். ஏன்னா அவரை தான் கருத்தை வந்து காமெடியா அவரோட சைடில் சொல்லுவார். அது அவருக்கே மட்டும்தான் ஆப்டாக இருக்கும். நம்மளாலலாம் கருத்தை காமெடியாக சொல்ல இவர் பெரிய விவேக்கு, இவர் பெரிய இவர் பெரிய அவரு சொல்ல வந்துட்டாங்க. நம்மள முடிஞ்சது என்டர்டைன்மெண்ட்டு நம்மளோட சாயல்லே போயிட்டு மக்களுக்கான ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். அதுக்கு நமக்கு இதே போதுமான நேரமாக இருக்குது. காலையில் வண்டி எடுப்போம், மதிய வரையும் ஓட்டுவோம் 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் கண்டென்ட் வச்சுட்டு வீடியோ பண்ண வருவோம். அது முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடும். மறுநாள் போஸ்ட் போடுவோம், அவ்வளோதான். நீங்கள் கண்டென்ட் யோசிச்சு நீங்கள் மட்டும் தான் யோசிப்பீங்களா இல்லை எல்லாருமே யோசிப்பீங்களா? அவனுக்கு ஒரு ஐடியா வரும் கண்டென்ட், இவருக்கு ஒரு ஐடியா வரும். பண்ணுறது 3 பேர் டிக்ஸ். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி இது நல்லா இல்லை தூக்கிட்டு ப்ரூவ் போயிருக்கீங்களா? அவன் துப்பிடுவான். அவன் மெயினாக அவன் துப்பிடுவான். அதாவது அவன் துப்புற கண்டென்ட் ஹிட் ஆகும். அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். அதாவது மக்களுக்கு எது தேவையோ நமக்கு ஒரு இது இருக்கும் ப்ரோ. நம்ம ஓகே இது பண்ணா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று ஆர்வமாக எடுத்துட்டு வருவேன். அப்படியே இருக்கும் இவரு அது பண்ணலாம் அப்படின்னாரு இவரு. சரி ஓகே அதுக்கு கொஞ்சம் உயிர் கொடுப்போமே, கண்டென்ட்டுக்கு ஒரு உயிர் கொடுத்தா அது வந்துட போகுது இல்லை. அப்போ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்கு இவரெல்லாம் கேப்பில் அப்படியே எப்படின்னா சரக்குக்கு சைடிஸ் மாதிரி தூக்கி போட்டு தொட்டுக்கிட்டு தலைவர் தான் மெயினான இல்லை அதான் ப்ரோ. நாங்கள் வந்து இவனை மெயினாக வைக்கணும்னு யோசிச்சதே கிடையாது. ஏன்னா அது இவனுக்கு கதையை இவனுக்கு மெயின் ஆக்கி விட்டுரும். இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு தூங்குற அப்பாவுக்கு கால் மிதிக்கிற கண்டென்ட்டு அது யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கால் மிதிப்போம், என் தம்பி மிதிப்பான், என்னுடைய தங்கச்சி மிதிப்பாங்க, நானும் எங்கள் அப்பா கால் மிதிப்பேன். கால் மிதிக்கிறது ஒரு கண்டென்ட்டு, அதில் ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம். இவர் கால் மிதிக்க சொல்லுவார், அவனை முதுகு மிதிக்க சொல்லுவார். இவன் ஓடி வருவான், அப்பா நான் எங்கே மிதிக்க உனக்கு எங்கே தோணாங்க மிதிக்கிறேன் அப்படின்னு கழுத்தில் மிதிச்சு கொண்டுருவான். நீங்கள் கண்டென்ட் ஞாபகம் வருது, இந்த கம்மான்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்களா, அந்த கண்டென்ட் யார் கொடுத்தாங்க? இல்லை அது நம்ம தான். ஏன்னா அது யோசிச்சது யார் ஃபர்ஸ்ட்டு? நான் தான் யோசிச்சேன். ஏன்னா கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் சைட்லலாம் வந்து கடலே இருக்காது, கம்மா தான் இருக்கும். ஊர் சைடில் கம்மா தான் நம்ம லைன். கம்மா லைனை நான் வந்துட்டு சொன்னேன், டே கம்மான்னு கண்டென்ட் லைன் இருக்கு, கடலில் வந்து கடலை நம்ம கம்மாவா பண்ணுண்டா அப்படின்னு சொன்னேன். அவன் அதில் சில இதெல்லாம் சொன்னான், இப்படிலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே நம்ம இவரை நடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கடலை கம்மான்னு சொன்னா இவர் கடல்னு சொல்லுகிறார். அப்போ கடலுக்கு ஒரு லைனை பிடிச்சிட்டு கம்மாயை பிடிச்சிட்டு, கம்மாய்க்கு என்ன கடலுக்கு பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணி எவனா வந்து கடல் தண்ணியை பக்கெட்ல மட்டும் வெளியே ஊற்றுவாங்க. ஏன்னா நாங்க பண்ண நம்ப மாட்டாங்க, இவர் பண்ண எல்லாத்துக்கும் கம்மா தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றிட்டு நாங்கள் வீடு கட்டு குடும்பத்தோடு செட்டில் ஆயிடுவோம். அதுதான் அதை எடுத்து ஊற்று. சரி ஓகே. நீங்கள் ஆனால் ஒரு விதமாக இருக்குது. இப்போது ஜானி சின்ஸில் அதிகமாக கேரக்டர் பண்ணது யாருன்னா மாமா தான். ஆமாம், மாமாவுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு சவால் இருக்கும்ல, ஒரு இடம் பண்ணுவீங்க. ஒரு நாள் பார்த்தா மீனை கடலில் இருப்பீங்க, ஒரு நாள் பார்த்தா சலூனில் இருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இல்லை அடிச்சு போய் பண்ண முடியாதுன்னு அடிச்சு தத்துறேன். ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு, ஆரம்பத்தில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது வந்து யாருமே கொடுக்கல தெரியாதுல்ல நம்மள. எங்கள் ஏரியாலே எங்களுக்கு என்ன, அதாவது இது பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச கடையிலே கொடுக்கல, அவங்களே கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம பண்ண எல்லாருக்கும் தெரிய வரும்போது தான் எங்கள் கடையில் எடுத்துக்கோங்க, எங்கள் கடை எந்த ஏரியா போனாலும் எங்களுக்கு கூடாத ஆள் இல்லை அப்படி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எங்களை வெறுத்து தள்ளினாங்க. இப்போது எல்லாமே கூப்பிட்டு நீங்கள் வாங்க எங்கள் கடையில் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போய் பண்ணால் அதில் ஒரு 100 பேர் போய் வாங்குவாங்க. அது இல்லை, மெயினாக ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. ஆமாம், நம்ம பண்ணுறத ஒரு கண்டென்ட் என்ன கேட்குதோ அங்கே தான் அதை பண்ணுவோம். அந்த இது இல்லாத இடத்துல நான் பண்ண மாட்டேன். ஒரு டாக்டர்னா ஹாஸ்பிட்டலில் தான் நான் போய் பண்ணுவேன். ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் கேட்டு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் நான் எங்கள் ஏரியாவில் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு பாபா ஷாப்னா நம்ம வந்து சலூன்லனா சலூனில் தான் போய் பண்ணுவேன். சலூனே இல்லாமல் நம்ம வெளியே ரோட்டில் இருந்துட்டு சலூன்னு சொல்லி எங்களுக்கு கடையை விட்டுட்டு போனவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கடையை சாவியை கொடுத்துட்டு போனவங்களாம் இருக்காங்க. சாவி கொடுத்துட்டு எடுத்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க. வீடியோ போட்டு அந்த கடையை மூடிட்டு போனவங்களாம் இருக்காங்க. சரி ஓகே. உங்களுக்கு ஏதாவது போட்டின்னு இருந்திருக்கா? நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா, போட்டின்னா ரொம்ப பொறாமப்பட்ட போட்டியில் நான் இவங்களை விட நல்லா பண்ணணும்? அதாவது ஒண்ணு அவனுக்கு ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இவர் கோவம். கலைக்கு என்ன தேவையோ அதை நம்ம போட்டியாக பண்ணி
எனக்கு என்னமோ அது போட்டியை பண்ணி தான் தேர்வேன் நான். அதுதான் bro, அதுதான். ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறேன், அது 10% பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஆசைப்பட்டு எனக்கு அவன் என்ன கேரக்டர் கொடுத்தனா அந்த கேரக்டர் நான் நடிச்சே ஆவேன். நான் வேணாம் சொல்லவே மாட்டேன். ஒரு சில பேர் இருக்காங்க அப்படிதான் அதில் அப்படி இல்லை. நீ எதை கூட நான் இறங்கி பண்ணுறேன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். சரி ஓகே, இது வேற, இது கூட பரவாயில்ல. மாமாவுக்கு வந்து ஏதாவது ஒரு நடிப்பு திறமை இருக்குல்ல, மாமா வந்து இப்போ எங்களுக்கு அந்த நடிச்சு காமிக்கணும். சூப்பரா நான் வந்து ஒரு கேரக்டர் சொன்னா அது மாதிரி மாமா வந்து இந்த கேள்வி கேட்காத மாதிரி நடிப்பாரு. 3 கேரக்டர் நடிக்கணும். ஓகேங்களா? அஜித் வந்து வேதாம் பட்டு ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. அந்த சீன் எங்களுக்கு அது சதீஷ் தெரிக்க விடலாமா அங்க கேமரா பார்த்து பண்ணு. தெரிக்க விடலாமா? ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, இன்ஸ்டா மக்களுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், அவரை மாதிரி ஒரு சீன் பண்ணுங்க. எல்லாருக்குமே அவரை பிடிக்காது தானே, இவருக்கு மட்டும் அவரை பிடிக்கும். என்னோட ஃபேன்ஸ், எனக்கு அது ஒரு ஃபேன். அவருமே பண்ணி நீ கன்ஃபார்ம் பண்ணி. ஓகே, பிஜிஎம் பண்ணுங்கப்பா. ஓகே, ஒரு விஜய் மோடு இது பண்ணு நடிப்பறக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே டீமாக வந்து இது பண்ணுறீங்க. ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நான் கூட ஜாலியாக இதாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப கற்றுக்கிட்டேன் நிறைய இருந்து. எங்களுக்கு கூட வீரா டாக்கீஸ்ல இன்டர்வியூ கொடுத்தது, உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் உங்கள் சேவை, உங்களோட கனவுகள் தொடருன்னு சொல்லி கன்ஃபார்ம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. நான் ஒரு ஆங்கர்னு சொல்லி நம்பி எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்பதான் உண்மையா பேசியிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ்.